உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் அனுபவித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கஷ்டம், வாழ்க்கையில் யாரும் யோசித்து பார்க்க முடியாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகர ராசி என்பவர்கள்னால் 100% பொருந்தும். அதான் சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் சார், ஏதோ வாழ்க்கையில் அப்படியே தள்ளிட்டு வரேன், அவ்வளோ அசிங்கப்பட்டேன், அவ்வளோ அவமானப்பட்டேன், என்ன கஷ்டம், வாழ்க்கையில் இது மாதிரிலாம் யாரும் கஷ்டம்லாம் படக்கூடாது சார், என்ன மாதிரி ஒரு ஜீவராசியை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அப்பேற்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஜூன் மாதம். அதனால தான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லணும்னா, பல்வேறு விதமான கிரக பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. அது யாருக்கு அற்புதமாக பொருந்தும் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எனக்கு சில நல்லது நடந்துச்சு சார், நான் ஒன்று யோசித்தேன் சார், அது கிடச்சிது சார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் தாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரன் வராரு, புதன் வராரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது இருக்குது. இது மாதிரி பல்வேறு விதமான ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அப்படின்னா அதற்கான ஒரு முக்கிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த மகர ராசி என்பதற்கு இருக்க போகுது. இது ஜஸ்ட் ஒரு ஆரம்ப மாதம் தான். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதா அப்படின்னு கேட்டால் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. அது முக்கியமாக யாருக்கு இருக்குது சார் அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு சார் ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும் சார். நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கலாம், 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கலாம், 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் படித்தது ஒன்று படிச்சுட்ருக்கேன், ஏதோ ஒன்றுமே இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சார் சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதத்துலேருந்து இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வேலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அதை வேலையை விட விடுங்க, 1 மாதம் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய, வேலையை தேடக்கூடிய உங்கள் ஃபீல்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்கான தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவங்க, இதுக்கு முன்னாடி சில பேர் மாறி இருக்கலாம், இதுக்கு முன்னாடி மாறாமல் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். கிடைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. கிடைச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையை கிடச்சி இப்போ அதுலேயும் கஷ்டப்பட்டுட்டு அதுலேயும் ஒரு பிரச்சனை சார், நான் வேலை மாறினேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி மாறினேன் சார், அதுலேயும் சம்பளம் சரியாக இல்லை சார், ஏற்கனவே பழைய கம்பெனியில் இருந்துருக்கலாம் போல இருக்கு, அதை விட பயங்கர பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார், கிடைக்கவே இல்லை, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வகை நல்லது. இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மாறலாம். இல்லை சார் எனக்கு இது ஒரு நல்ல ஆஃபீஸ் சார், எனக்கு இந்த ஆஃபீஸில் இப்போ தான் எனக்கு ஒரு 2 வருஷமாக பிரச்சனை இருக்குது, 1 வருஷமாக பிரச்சனை இருக்குது, 6 மாதமாக பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும், உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுப்பாங்க, உங்கள் ஓனர் உங்களை நல்லா பார்த்துப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகர ராசி என்பதற்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சார். நிறைய பேருக்கு வீட்டில் சண்டை சச்சரவு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நேரம் சரியில்லாததில் தான்.
நீங்கள் மனைவியை குறை சொல்ல முடியாது, கணவரை குறை சொல்ல முடியாது, குடும்பத்தில் இருக்கவங்கள குறை சொல்ல, அவங்களால தான் சார் என் வாழ்க்கை போச்சு, இவங்களால தான் சார் வாழ்க்கை போச்சுன்னு பேர் சொல்லலாமே தவிர, அதற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்களுடைய நேரம் தான். அந்த நேரம் மாறப்போகுது. அதனால் என்னென்னா, திருமண வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் தயவுசெய்து ஒரு வாட்டி யோசித்து சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகளை ஆரம்பிங்க. அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அது கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், உங்கள் ஃபேமிலியை அசிங்கப்படுத்திருக்கலாம், இல்லை நீங்கள் சண்டை போடலாம், ஏதோ பல விதமான பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய. மகர ராசி என்பதுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் புக் பண்ணி கடைசி நேரத்தில் போய் திருமணம் நின்று போயிடுச்சு சார், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நின்றுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நேரம் சரியில்லாத போது நடந்த திருமணமாக இருந்திருக்கும். அதனால் கடவுளாக பார்த்து நிப்பாட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமண யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த வருஷமே திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு, 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவர்கள் 2வது குழந்தை, அதே மாதிரி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல வேலை கிடைக்கும்னு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை, எந்த கண்ட்ரியில் நம்ம அப்ளை பண்ணால் இதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். அதை கரெக்டாக பிளான் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு வேலையை தேடுவதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம். இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிங்க அந்த ப்ராசஸை. சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிநாடு போயிடுவீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், பணம்லாம் போயிடுச்சு சார், பணம் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் சார், பணம் ஒரு இடத்துல கொடுத்தேன் சார், வரல சார், வெளிநாட்டில் வேலை போயிடுச்சு சார், கடைசியில் ஒரு வீடு வாங்கினேன், அதை வீடை விற்க வேண்டிய சூழ்நிலைகள், கணவன் மனைவி பிரச்சனை, வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கும் பல விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஆரம்பமாக தான். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்னுன்யம் அதிகமாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள்லாம் படித்து முடித்து அங்கேயே ஏதோ ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது. அதெல்லாம் மாறி நீங்கள் படித்ததுக்கு தகுந்தால் போல் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது, என் லைஃப்பில் நடக்குமா சார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசா புத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பவர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.